Guys, 2016 டிஎன்பிசி குரூப் 4 கேட்கப்பட்ட பொது தமிழ் ரிலேட்டடான ஒரு 15 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ முடிஞ்சதும் நீங்க 50க்கு எவ்வளவு மார்க் எடுத்தீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. வாங்க guys வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் தொடர்களில் எத்தொடர் சரியானது? ஆப்ஷன் ஏ சன்மார்க்க கவி ராமலிங்க அடிகளார், ஆப்ஷன் பி சிலம்பு செல்வர் இளங்கோவடிகள், ஆப்ஷன் சி இசைக்குயில் சரோஜினி நாயுடு, ஆப்ஷன் டி கவி கோ முடியரசன். எத்தொடர் சரியானதுன்னு கேட்டோம். ஆன்சர் வந்து என்னன்னா, சிலம்பு செல்வர் இளங்கோவடிகள் கிடையாது, மாப்போசி. கவிக்கோ முடியரசன் கிடையாது, அப்துல் ரகுமான். இசைக்குயில் வந்து சரோஜினி நாயுடு கிடையாது, எம்.எஸ். சுப்புலட்சுமி. அப்போ இதுதான் சரியானது. சன்மார்க்க கவி வந்து ராமலிங்க அடிகளார். நெக்ஸ்ட் கொஸ்டின், இலக்கண குறிப்பறிதல் சான்று. உளமனைய தன்னந்தளித்தாய் உருவேறிற் பரிவகற்கு. உருவேனில் இலக்கணம் தேர்ந்தெழுதுக. ஆப்ஷன் ஏ வினைத்தொகை, ஆப்ஷன் பி அன்மொழித்தொகை, ஆப்ஷன் சி தொழிற்பெயர், ஆப்ஷன் டி உரி சொற்றொடர். உருவேனிலோட இலக்கணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி உரி சொற்றொடர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மணக்குகை இலக்கண குறிப்பு எழுதுக. ஆப்ஷன் ஏ வினைத்தொகை, உமைத்தொகை, உருவகம், உம்மைத்தொகை. மணக்குகை. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி உருவகம். மனம் குகை போல் உள்ளது. ஃபர்ஸ்ட் எடுத்தது உருவம் வந்து இது உருவத்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சினைப்பெயரை தேர்ந்தெழுதுக. ஆப்ஷன் ஏ ஊரான், ஆப்ஷன் பி மூக்கன், ஆப்ஷன் பி வரியன், ஆப்ஷன் டி கடையன். சினைப்பெயர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி மூக்கன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஊமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கொக்கொக்க கூம்பும் பருவத்து. ஆப்ஷன் ஏ காத்திருத்தல், ஆப்ஷன் பி வெறுத்திருத்தல், ஆப்ஷன் சி அறியாதிருத்தல், ஆப்ஷன் டி மறந்திருத்தல். கொக்க கூம்பும் பருவத்து. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ காத்திருத்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியானவற்றை காண்க. நீ பிளஸ் ஐ நின்னை, நீ பிளஸ் அது நினது, நீ பிளஸ் ஆல் நீயால், நீ பிளஸ் கு நீக்கு. ஆப்ஷன் ஏ 2 3 சரி, ஆப்ஷன் பி 1 2 சரி, ஆப்ஷன் சி 3 4 சரி, ஆப்ஷன் டி 4 சரி. இந்த பிரித்தெழுதுகள்ல 4 பிரித்தெழுதுல எது சரியானவங்க? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி 1 2 சரி, 3 4 தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வையகமெல்லாம் மெமதென்றெழுதுமே என்று புகழ்ச்சிக்குரிய மன்னன் யார்? சேரன், பல்லவன், சோழன், பாண்டியன். வையகமெல்லாம் மெமதென்றெழுதுமே. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி பாண்டியன். நெக்ஸ்ட் கொஸ்டின், முடுக்கினன் என்ற சொல்லுக்கு ஏற்ற எதிர்சொல் எது? ஆப்ஷன் ஏ செலுத்தினான், ஆப்ஷன் பி நிறுத்தினான், ஆப்ஷன் சி வளைத்தான், ஆப்ஷன் டி முறித்தான். எதிர்சொல் கேட்டான். முடுக்கினனுக்கு எதிர்சொல். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி நிறுத்தினான். நெக்ஸ்ட் கொஸ்டின், செழுங்கனி தீஞ்சுவை என்ற சொற்றோடு சரியாக பிரிக்கப்பட்டிருப்பது எது? செழுமை பிளஸ் கனி பிளஸ் தீஞ்சுவை, செழும் பிளஸ் கனி பிளஸ் தீஞ்சுவை, செழும் பிளஸ் கனி பிளஸ் தீம் பிளஸ் சுவை, செழுமை பிளஸ் கனி பிளஸ் தீம் பிளஸ் சுவை. இதை எப்படி சரியா பிரித்திருக்காங்கன்னு கேட்டுருக்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னா செழுமை பிளஸ் கனி பிளஸ் தீம் பிளஸ் சுவை தான் இதோட சரியான சொல் பிரிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான பழமொழி கண்டறிக. கற்றாரை கற்றாரை காமுறுவர். ஆப்ஷன் ஏ ஞாயிறை கைமறைப்பாரில், ஆப்ஷன் பி முள்ளினால் முள்களை மாறு, ஆப்ஷன் சி பாம்பு அறியும் பாம்பின் கால், ஆப்ஷன் டி ஆற்றுணா வேண்டுவது இல். கற்றாரை கற்றாரே காமுறுவர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி பாம்பின் அறியும் பாம்பின் கால். நெக்ஸ்ட் கொஸ்டின், தனியடியார் வரலாற்றை கூறும் நூல் எது? ஆப்ஷன் ஏ கந்த புராணம், ஆப்ஷன் பி திருவிளையாடல் புராணம், ஆப்ஷன் சி பெரிய புராணம், ஆப்ஷன் டி தணிகை புராணம். 63 தனியடியார் வரலாற்றை கூறும் நூல். 63 தனியடியார்னா 63 நாயன்மார்கள். அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி பெரிய புராணம். நெக்ஸ்ட் கொஸ்டின், யாருடைய கூற்று? இங்க அவங்க சொன்ன கூற்று கொடுத்துருக்காங்க, இங்க அது யாருன்னு கொடுத்துருக்காங்க, ரெண்டையும் பொறுத்துக்கணும். தேரா மன்னன் செப்புவது உடையேன், தீயும் குலாத தீவினையாட்டினை, சிறை கோட்டத்தை அரைக்கோட்டமாக சீரடி சிலம்பு கொண்டு போய் மாறி வருவேன்.
மணிமேகலை, கோவலன், கண்ணகி, யாதிரை. தேராமன்னா செப்புவது உடையேன். இது வந்து கண்ணகியோட கூற்று. தீயும் கொளாத தீவினை யாட்டினேன். இது வந்து ஆதிரையோட கூற்று. சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக்குக வந்து மணிமேகலை. சீரடு சிலம்பு கொண்டு போய் மாறி வருவேன், கோவலன். அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 3412. 3412 ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத தொடரை கண்டறி. ஆப்ஷன் ஏ அடக்கம் அமரருள் வைக்கும், கற்க கசடற, தீதும் நன்று பிறத்தரவாரா, செல்வத்துள் செல்வம் செழிச்சு. இந்த நாலுல எது பொருந்தாதுன்னு கேட்டா, கற்க கசடற இது கல்வியை பத்தி சொல்லுது, செல்வமும் கல்வியை பத்தி சொல்லுது, அடக்கம் அமரருள் வைக்கும் இதுவும் கல்வியை பத்தி சொல்லுது. இது ஒண்ணுதான் கல்வியை பத்தி சொல்லல. அப்ப ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். பொருந்தாதது. நாலுதுலயுமே இது பொருந்தாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். பன்னொடு தமிழொப்பாய் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் ஏ திருவாசகம், ஆப்ஷன் பி தேவாரம், ஆப்ஷன் சி திருக்கோவையார், ஆப்ஷன் டி திருமந்திரம். பன்னொடு தமிழொப்பாய் ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி தேவாரம். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான விடையை தேர்வு செய்க. கம்ப நாடகத்தின் யாப்பு வண்ணங்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ 100, ஆப்ஷன் பி 80, ஆப்ஷன் சி 96, ஆப்ஷன் டி 108. யாப்பு வண்ணங்களின் எண்ணிக்கை ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி 96. நெக்ஸ்ட் கொஸ்டின். பட்டியல் 1 சொற்றொடரை பட்டியல் 2 சொற்றொடன் பொருத்தி கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்வு செய்க. பட்டியல் 1 பட்டியல் 2. அன்பிலார், அன்புடையார், அன்புயினும் அன்பின் வலியது, ஆர்வமுடைமை, உயிர்நிலை, என்பும் உயிர் எல்லாம் தமக்குரியர். ஸோ இது ரெண்டையும் பொருத்தணும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர், அன்புயினும் ஆர்வமுடைமை, அன்பின் வலியது, உயிர்நிலை. ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 4312. 4312 எங்க இருக்கு? ஆப்ஷன் பி. பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொதுநெறி கண்ட புலவர் என போற்றப்படுபவர். ஆப்ஷன் ஏ ராமலிங்க அடிகளார், ஆப்ஷன் பி தாயுமானவர், ஆப்ஷன் சி திருவிகா, ஆப்ஷன் டி கவிமணி. பொதுநெறி கண்ட புலவர் ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ ராமலிங்க அடிகளார். நெக்ஸ்ட் கொஸ்டின். பாரதியின் படைப்பில் இசையின் பெருமை பேசும் நூல். பாரதியின் படைப்பில் இசையின் பெருமை கூறும் பேசும் நூல். ஆப்ஷன் ஏ கண்ணன் பாட்டு, ஆப்ஷன் பி குயில் பாட்டு, ஆப்ஷன் சி பாப்பா பாட்டு, ஆப்ஷன் டி பாஞ்சாலி சபதம். ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் பி குயில் பாட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். மருகி என்பது யாரை குறிக்கும்? ஆப்ஷன் ஏ மருமகள், ஆப்ஷன் பி மகள், ஆப்ஷன் சி குழந்தை, ஆப்ஷன் டி மாமியார். மருகி என்பது யாரை? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ மருமகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். நடிப்பு செவ்வியும் இலக்கிய செவ்வியும் ஒருங்கே அமையப்பெற்ற காப்பியம் எது? ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம், ஆப்ஷன் பி பாஞ்சாலி சபதம், ஆப்ஷன் சி மனோன்மணியம், ஆப்ஷன் டி மணிமேகலை. நடிப்பு செவ்வியும் இலக்கிய செவ்வி. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி மனோன்மணியம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இந்த சைடு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஏத்தாப்புல தமிழாக்கம் இங்கே கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் பொறுத்து. கேம்பர்ன்றது கற்பூரம், சிடேனாம் சலசலப்பு, கேயோஸ் கலவரம், கெனாடுனா பொய்க்கதை. ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 4321. ஆப்ஷன்ல எங்க இருக்கு? 4321. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் படித்தால் எது பெருகும்? ஆப்ஷன் ஏ புதுமை, ஆப்ஷன் பி திறம், ஆப்ஷன் சி அறம், ஆப்ஷன் டி புறம். தமிழ் படித்தால் எது பெருகும்? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி அறம். தமிழ் படித்தால் அறம் பெறும்.
நெக்ஸ்ட் கொஸ்டின். சரஸ்வதி என்று சித்தர்கள் எதனை குறிப்பிடுகின்றனர்? ஆப்ஷன் ஏ காசினிக்கீரை, ஆப்ஷன் பி வல்லாரைக்கீரை, ஆப்ஷன் சி பசலைக்கீரை, ஆப்ஷன் டி அகத்திக்கீரை. சரஸ்வதி என்று சித்தர்கள். ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் பி வல்லாரைக்கீரை. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. இந்த சைடு காப்பியம் கொடுத்துருக்காங்க, அதோட சிறப்பு பெயர் கொடுத்துருக்காங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவகசிந்து, மணிக்குண்டலகேசி, சீர்திருத்த காப்பியம், போர் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், வரணை காப்பியம். சிலப்பதிகாரத்தோட இன்னொரு பேரு குடிமக்கள் காப்பியம், மணிமேகலை வந்து சீர்திருத்த காப்பியம், சீவக சிந்தாமணி வரணை காப்பியம், குண்டலகேசி வந்து சொற்போர் காப்பியம். ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 3142. 3142. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. இந்த சைடு வந்து ஊ ஊ ஐ நோ தே ஓரெழுத்து ஒரு மணி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு அதோட பொருள் கொடுத்துருக்காங்க. ஊ ஐ நோ தே தலைவன் ஊன் கடவுள் துண்டு. ஊ என்பது ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் வந்து என்னன்னா ஊன். ஐ வந்து தலைவன், நோனா துன்புறு, தேனா கடவுள். ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 2143. 2143. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். தவறான குற்றை தேர்வு செய்க. மானிடவர்க்கு என்று பேச்சுப்படில் வாழக்கில்லேன் ஆண்டாள். வானலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் குலசேகராழ்வார். கருவினும் கருவாய் பெருந்தவம் புரிந்த கருத்தனை பொருந்துதல் கருத்தே எச்சே கிருஷ்ணபிள்ளை. ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி மாணிக்கவாசகர். இந்த 4 கூற்றுல எது தவறானு கேட்பாங்க. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி இதுதான் தவறானது. இது எச்சே கிருஷ்ணபிள்ளை கூற்று கிடையாது. மற்ற 3 சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். இம்மென்னும் முன்னே 700ம் 800ம் அம்மென்றால் 1000 பாட்டும் பாடவல்ல ஆசுகவியார். ஆப்ஷன் ஏ காலமேக புலவர், ஆப்ஷன் பி பாரதியார், ஆப்ஷன் சி இளஞ்சூரியார், ஆப்ஷன் டி முதுசூரியர். இம்மெனும் முன்னே 700ம் 800ம் அம்மென்றால் 1000 பாட்டும். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ காலமேக புலவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் எழுத்துக்களில் ஒரு நல்ல சீர்திருத்தத்தினை கொணர்ந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ வேதநாயக பிள்ளை, ஆப்ஷன் பி வீரமாமுனிவர், ஆப்ஷன் சி எச்சே கிருஷ்ணபிள்ளை, ஆப்ஷன் டி உவே சாமிநாதையர். எழுத்து சீர்திருத்தத்தினை கொண்டு வருவார். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி வீரமாமுனிவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். விடைக்கேற்ற வினாவை தேர்வுக. அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம். இந்த விடைக்கேற்ற வினா கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எதனால் ஐவரானார்கள், ஆப்ஷன் பி ஐவர் யார், ஆப்ஷன் சி ஐந்தாவதாக வந்தவன் யார், ஆப்ஷன் டி யாரிடம் கூறினார். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ எதனால் ஐவரானார்கள். அன்புல இனி நாம் ஓர் ஐவர்களால் உளரானோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். வள்ளுவனை பெற்றதார் பெற்றதே புகழ் வையகமே பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார், பி சுரதா, தாராபாரதி, பாரதிதாசன். வள்ளுவனை பெற்றதார் பெற்றதே புகழ் வையகமே. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின். கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஞால் என்பதற்கு டேஸ் என்பது பொருள். ஆப்ஷன் ஏ தொங்குதல், ஆப்ஷன் பி ஞாலம், ஆப்ஷன் சி தொடங்குதல், ஆப்ஷன் டி வாழுதல். ஞால் என்பதன் பொருள். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ தொங்குதல். நெக்ஸ்ட் கொஸ்டின். எடு எனும் வேர் சொல்லின் வினை எச்சத்தை காண்க. ஆப்ஷன் ஏ எடுத்த, ஆப்ஷன் பி எடுத்தல், ஆப்ஷன் சி எடுத்து, ஆப்ஷன் டி எடுத்தான். எடு என்பதோட வினை எச்சம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி எடுத்து. எடுத்து சென்றான். இப்ப எடுத்துன்றது வினை எச்சம்.
அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். வீழ்ச்சி, வீடு, வீதி, வீடு, வீடு, இதெல்லாம் அகர வரிசைப்படிகளை சொல்லியிருக்காங்க. இந்த 4லயும் வி தான் முதல் எழுத்து காமனா இருக்கு. ஸோ அப்ப அதை வச்சு நம்ம அகர வரிசை பண்ண முடியாது. அதுக்கு அடுத்து இருக்கிற எடுத்து வச்சு நம்ம அகர வரிசை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்னு, இல்லு, டூ, டி இருக்கா. ஃபர்ஸ்ட் எது வரும்? இட்டு வரும். அடுத்துதான் இன் வரும். ஸோ இங்க இட்டு இருக்கிறது இதான். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். மற்ற 3 அகர வரிசையில் இல்லை. இப்போ வீடு, இட்டு, இன்னு, இத்து, இல்லு. இப்போ வீடு, வீண், வீதி, வீழ்ச்சி, இதுதான் அகர வரிசை. நெக்ஸ்ட் கொஸ்டின். உரிய விடை எழுதுக. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவர் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ளதும் ஆப்ஷன் ஏ கந்த புராணம், ஆப்ஷன் பி திருமந்திரம், ஆப்ஷன் சி பெரிய புராணம், ஆப்ஷன் டி திருவிளையாடற் புராணம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவர். ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி பெரிய புராணம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலையின் பெயர் டாஸ். ஆப்ஷன் ஏ தில்லையாடி வள்ளியம்மை, ஆப்ஷன் பி வேலுநாச்சியார், ஆப்ஷன் சி ராணி மங்கம்மாள், ஆப்ஷன் டி சான்சி ராணி. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி ராணி மங்கம்மாள். நெக்ஸ்ட் கொஸ்டின். திருவிக்கா பிறந்த துல்லம் என்ற ஊர் தற்போது டாஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ பல்லவபுரம், ஆப்ஷன் பி லட்சுமிபுரம், ஆப்ஷன் சி தண்டலம், ஆப்ஷன் டி ராமவரம். திருவிக்கா பிறந்த துல்லம் ஊரோட தற்போதைய பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி தண்டலம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பெண் அடிமையானதற்கு உரிய காரணங்களில் ஒன்று எது இல்லாமை என்று பெரியார் கூறுகிறார். ஆப்ஷன் ஏ வாக்குரிமை, ஆப்ஷன் பி பேச்சுரிமை, ஆப்ஷன் சி சொத்துரிமை, ஆப்ஷன் டி எழுத்துரிமை. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி சொத்துரிமை இல்லாததான் பெண் அடிமையானதற்கான முக்கிய காரணம் பெரியார் கூறுகிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின். கலையுரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என பாடியவர். ஆப்ஷன் ஏ வள்ளலார், ஆப்ஷன் பி பாரதியார், ஆப்ஷன் சி பெருந்தேவனார், ஆப்ஷன் டி பாரதிதாசனார். ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ வள்ளலார். நெக்ஸ்ட் கொஸ்டின். வினாவிற்குரிய விடை எழுதுக. அம்பேத்கர் எந்த ஆண்டு கல்விக் கழகத்தை தோற்றுவித்தார்? ஆப்ஷன் ஏ 1927, ஆப்ஷன் பி 1936, ஆப்ஷன் சி 1895, ஆப்ஷன் டி 1946. அம்பேத்கர் கல்விக் கழகத்தை தோற்றுவித்தார். ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி 1946. நெக்ஸ்ட் கொஸ்டின். மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் விரிவடைந்து இப்பாடலில் கீழ்வரும் விடைகளில் பொருந்தாததை சுட்டுக. ஆப்ஷன் ஏ அடிமோனை, ஆப்ஷன் பி அடி எதுகை, ஆப்ஷன் சி அடி ஏய்பு, ஆப்ஷன் டி சீர்மோனை. இந்த வரியில வரதுல பொருந்தாதது அடிமோனை இருக்கா, மனித மனோபாவ அப்போ அடிமோனை இருக்கு, ரைட்டு. அடி எதுகை இருக்கா, மனித அன்பு இன் வந்திருக்கு, ஓ அடி எதுகை இருக்கு. அடி இயைபு இருக்கா, காண்பதற்கு மனோபாவம் விரிவடைந்து இல்ல, அடி இயைபு இல்ல. சீர்மோனை இருக்கா, இருக்கு. மனிதரெல்லாம் மனோபாவம், ஆமா. சீர்மோனையும் இருக்கு. அப்போ ஆப்ஷன் சி அடி இயைபு இல்ல, அப்ப இதுதான் பொருந்தாது. மற்ற 3 இருக்கு, இதுதான் இல்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின். அன்பருக்கு பணி செய்வதே உண்மையான தொண்டு என கூறியவர். ஆப்ஷன் ஏ ராமலிங்க அடிகள், ஆப்ஷன் பி தாயுமானவர், ஆப்ஷன் சி ஆறுமுக நாவலர், ஆப்ஷன் டி குமரகுருபரர். அன்பருக்கு பணி செய்வதே உண்மை தொண்டு. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி தாயுமானவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொரு எனும் வேர் சொல்லின் வினையான் அணையும் பெயரை தேர்ந்தெடுக.
ஆப்ஷன் ஏ பொறுத்தான், ஆப்ஷன் பி பொறுத்து, ஆப்ஷன் சி பொறுத்தல், ஆப்ஷன் டி பொறுத்தவர். பொறு என்பதன் வினையான் அணையும் பெயர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பொறுத்தவர் தான் பொறு என்பதோட வினையான் அணையும் பெயர். திருவிக்கா எந்த நாளிதழ் ஆசிரியராக பணியாற்றினார்? ஆப்ஷன் ஏ தேசபக்தன், ஆப்ஷன் பி தென்றல், ஆப்ஷன் சி இந்தியா, ஆப்ஷன் டி சுதேசமித்ரன். எந்த நாளிதழ் ஆசிரியராக பணியாற்றினார் திருவிக்கா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தேசபக்தன் நாளிதழ்ல தான் ஆசிரியராக பணியாற்றினார் திருவிக்கா. நெக்ஸ்ட் கொஸ்டின். உருமிடத்துதவா உவர்நிலம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் ஏ புறநானூறு, ஆப்ஷன் பி அகநானூறு, ஆப்ஷன் சி ஐங்குறுநூறு, ஆப்ஷன் டி திருக்குறள். உருமிடத்து உதவா உவர்நிலம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ புறநானூறு. நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்க புலவர் கொடுத்துருக்காங்க, இங்க நூல் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. கம்பர், உமரப்புலவர், கம்பர், திருத்தக்கதேவர், வீரமாமுனிவர், தொன்னூல் விளக்கம், அறிவிருத்தம், சிறை எழுபது, முதுமொழி மாலை. உமரப்புலவர் வந்து எழுதினது முதுமொழி மாலை, கம்பர் எழுதினது சிலை எழுபது, திருத்தக்கத்தேவர் நரிவிருத்தம், வீரமாமுனிவர் தொன்னூல் விளக்கம். அப்ப ஆன்சர் வந்து என்னன்னா 4321. 4321 எங்க இருக்கு? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். தங்கம் தையல் திப்பம் தோடு, தையல் தோடு திப்பம் தரங்கம், தரங்கம் திப்பம் தையல் தோடு, தரங்கம் தையல் தோடு. அப்போ தரங்கம் ஆ வரணும், இங்க தான் ஃபர்ஸ்ட் வரணும் எல்லாத்துலயும். இங்க தையல் வருது, அப்ப இது ஆன்சர் கிடையாது. மிச்சம் இருக்கிற மூணுல ஃபர்ஸ்ட் வருதா? அடுத்து தீ வரணும். தீ எங்க வருது? தீ இங்க வருது. இது ரெண்டுலயும் வரல, அப்ப இது ரெண்டும் ஆன்சர் கிடையாது. அப்போ இதான் ஆன்சர். தங்கம் திப்பம் தையல் தோடு. ஆ இ ஐ ஓ. நெக்ஸ்ட் கொஸ்டின். தித்திக்குந் தெல்லமுதாய் தெல்லமுதின் கீழ்காணும் விடைகளில் சரியான விடை எது? ஆப்ஷன் ஏ எதுகை மட்டும் வந்துள்ளது, ஆப்ஷன் பி மோனை மட்டும் வந்துள்ளது, ஆப்ஷன் சி எதுகை மோனை ஏபு வந்துள்ளன, ஆப்ஷன் டி எதுகையும் மோனையும் வந்துள்ளது. தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின். தெல்லமுதின் தெல்லமுதின் தேத்தே மோனை வந்திருக்கு. தீ இதுவும் மோனைதான். இல் இல் எதுகை வந்திருக்கு. இங்க ஒரு அடி தான் கொடுத்துருக்காங்க, அப்ப ஏபு வரல. அப்போ எதுகையும் மோனையும் வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆசிரியப்பாவின் ஈற்றச்சீர் டேஸில் முடிவது சிறப்பு. ஆகாரத்தில், ஏகாரத்தில், ஓகாரத்தில், ஈகாரத்தில். ஆசிரியப்பாவின் ஈற்றச்சீர் டேஸ் முடிவது சிறப்பு. ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் பி ஏகாரத்தில் முடிவது சிறப்பு. ஆசிரியப்பாவோட ஈற்றச்சீர். நெக்ஸ்ட் கொஸ்டின். வந்தான் என்னும் வினைமுற்று டேஸ் என வினையான் அணையின் பெயராய் வரும். வந்தானோட வினையான் அணையின் பெயர் என்ன கேட்டாங்க? வருவான், வாரான், வந்தவன், வந்த. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வந்தவன். நெக்ஸ்ட் கொஸ்டின். உரிய மரபு சொல்லை எழுதுக. மயில் கரையும், பிளிரும், அலரும், அகவும். மயில் அகவும். அப்ப ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 50 கொஸ்டினுக்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.